ஓம் சாந்தி 5/4/2025. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும். பெயர் ரூபந்தாங்க மிகப்பெரிய நோயே. நம்ம சேவை செய்கிறப்போ சரி வீட்டில் உள்ளவங்கள பார்க்கும் பொழுதும் சரி, நமக்கு வந்துட்டு அவங்க ஆத்மா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரணும். இன்னார், இவருடைய முகம், இவங்க இந்த பேர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சுனாவே நம்ம ஃபெயில் அப்படிங்கிறத இப்பயே முடிவு பண்ணிடலாம். அதனால தான் பாபா இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. யாருடைய பெயர் ரூபமே வரக்கூடாது, ஒளி புள்ளி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும், ஒளி புள்ளி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும். நான் ஆத்மா, எல்லாரும் ஆத்மா, பரமாத்மா. கேள்வி: பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறார்கள்? பதில்: மிக உயர்ந்த பாக்கியமே எண்ணம், சொல், செயல் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம். ரொம்ப குளிர்ச்சியாக நடந்துக்குவோம், அன்பாக நடந்துக்குவோம். இது மூலயமாவே நமக்கு மிகப்பெரிய புண்ணிய கணக்கு அதிகமாகும். இதுதான் வந்துட்டு நமக்கான மிகப்பெரிய பாக்கியம்னு பாபா சொல்கிறாங்க. பாபா குழந்தைங்க எல்லாரும் முரளி கேட்குறீங்க, எங்கெல்லாம் முரளி போகுதோ அங்கெல்லாம் மகிமை பாடுறீங்க. பட் யாருடைய மகிமை பாடுறீங்க? எனக்கு தான் உடல் கிடையாதே, இருந்தாலும் நான் நிராகாரமானவர். ஆனாலும் சாகாரத்தின் மூலம் இவருடைய உடலில் முரளி சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது உங்களுடைய புத்தியில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது, மிகவும் சூட்சுமமானதுன்னு பக்தி செய்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அது வரைக்கும் மட்டும்தான் தெரியும். ஆத்மானு தெரியும், பார்க்க முடியாதுன்னு தெரியும். அதுக்கு மேலே யாருக்குமே எதுவுமே தெரியாது. மற்ற மனிதர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பிரம்மா பாபாவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்குள்ளே பிரவேசித்து நான் இந்த ஞானத்தை சொல்கிறேன், இவருக்குள்ளே தான் நான் இருக்கேன். மனிதர்கள் சொல்கிறாங்க, கீதையின் பகவான் கிருஷ்ணர் அவர் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகாபாரத போர் நடக்கும் பொழுது தானே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார். இப்போது கலியுகத்தில் இந்த மாதிரி சண்டைகள் தானே நடந்துட்டு இருக்கு. அப்போ இறைவன் எங்கே போயிட்டாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும்ல. இதை யோசிச்சாங்கனாவே அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உலகம் அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு. மகாபாரத போகிறப்ப கிருஷ்ணர் சொல்வார், எப்போல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, தர்மம் அழிகிறதோ, அப்போ நான் மறுபடியும் தர்மத்தை நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்காத அதர்மமா கண் எதிரில் பார்க்குறோல்ல. ஒரு மாத பச்சை குழந்தையிலேருந்து 60-80 வயது கிழவிங்க வரைக்கும் எல்லாருமே பாலியல் குற்றத்துக்கு ஆளாகிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதை விட ஒரு மோசமான நிலை இந்த உலகத்தில் இருக்குமா? இதை விட ஒரு பாவ செயல் இருக்குமா? அப்போ இறைவன் எங்கே போயிட்டாருங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும்ல. அப்போ நம்ம இதை சொல்லணும். ஆல்ரெடி இறைவன் வந்துட்டாரு, இவருக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. கலியுகத்தை சொர்க்கமாக மாற்ற போகிறாங்க, சத்யுகத்துக்கான வழியை கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்னா அப்போ எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, ஓ கீதையின் பகவான் சிவபாபா அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த சொர்க்கம் இல்லை, நாராயணனும் இல்லை, தேவதைகளும் இல்லை. ஆனால் சித்திரங்களை வச்சு நம்ம காமிக்கலாம். பார்த்தீங்களா, இதை வச்சு புரிய வைக்கலாம். இது புரிய வைக்கிறது ஈஸி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சாஸ்திரம் படித்தனால தான் நிறைய பேர் பாபா ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. அது மைனஸாக இருந்தாலுமே இப்போ நம்ம சாஸ்திரங்களை வச்சு புரிய வைக்கலாம்ல. பாருங்கள், கோயிலில் சிலைகள் இருக்குது, இது தேவிகளின் நினைவார்த்தம். அவங்க இந்த தாமரை மலரில் இருக்கிறது தூய்மையை சொல்கிறாங்க. கதையை மாயாவை அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வில்லம்பு ஞான அம்பு போய் எல்லாரையும் தேய்க்கணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுதுல்ல அந்த சாஸ்திரங்களே. அதையே நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் இருக்கவுனாவது ஓரளவுக்கு நம்புகிறாங்கல்ல. இல்லைன்னா எல்லாருக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் எப்போ இருந்துச்சு, எங்கே போயிட்டாங்க அவங்க? அப்போ நம்ம சொல்லலாம், இப்போத்துலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, அங்கே தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி நடைபெற்றுச்சு அப்படின்னு நம்ம புரிய வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, சத்கதியை வழங்கும் வள்ளல், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அல்லது ஆதி சனாதன தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர். இது சிவனா அல்லது கிருஷ்ணனா? இந்த 3 விஷயந்தான் முடிவு தான் முக்கியமானது. இதை புரிய வச்சிட்டோம்னாவே கீதையின் பகவான் கிருஷ்ணனா இல்லது சிவனா அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இறைவன் ஒருவர் தான், அவர் செம்மண் உலகத்தில் ஒளிப்புள்ளியாக இருக்கார் அப்படிங்கிறத நாம் மட்டும்தான் நிரூபித்து சொல்லணும்.
மற்ற பக்தி செய்கிறவங்க மற்ற தர்மத்தினர் எல்லாருமே எங்கும் நிறைந்தவர் இறைவன், எல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளோடு மாயையின் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க வந்துட்டு கர்மாதி நிலை அடையும் வரை வந்துட்டு அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். மாயையோட சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கணும். அப்போது யாரெல்லாம் வந்துட்டு பாபாவோட நினைவில் இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க தான் எப்போவுமே வாடி போக மாட்டாங்க. நம்மளோட தலையில் பல ஜென்மங்களின் பாவ சுமை அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இறைவனோட நினைவில் இருக்கோமோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் விநாசமாகும். இதற்கான முயற்சியை தான் வந்துட்டு பாபா கூறியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, சேவை செய்கிறேங்கிற பேரில் ஒருத்தருக்கு இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற பேரில் அவங்களையே நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலான்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டு பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களாலே வந்துட்டு பிரச்சனையாக மாறிடுவாங்க. ஒன்று அவங்களுக்கு பாபாவை பற்றி புரிய வைக்க மாட்டாங்க, இல்லை இவங்களுமே வந்துட்டு பாபாவை விட்டு விலகி போயிடுவாங்க. இதனால தான் பாபா அதிக அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்க, பெயர் ரூபத்தில் மாட்டிக்காதீங்க, இதுதான் மிகப்பெரிய மாயா. உங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆத்மாக்கள் தான். உலகத்தில் உள்ள 800 கோடி பேருமே வந்துட்டு இறைவனின் குழந்தைகள் தான். எல்லாருக்கும் பொதுவாக நம்ம சேவை கொடுக்குறோம். அது கூட நம்மளது கிடையாது. இறைவனுடைய வார்த்தைகளை வாங்கி அவங்களுக்கு கொண்டு போய் பண்ணுறோம், ஒரு கன்வே, அவ்வளோதான். அது கூட நமக்கு கர்வமோ பெயர் ரூபத்தில் எதுலேயுமே மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. படைப்பவராகிய தந்தையின் அறிமுகமோ இந்த மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதனாக இருந்துக்கிட்டு நம்ம அப்பாவை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளுடைய நிலைமை விலங்குகளை விட மோசமாக மாறிடும் இல்லையா? முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கக்கூடிய வள்ளல் இறைவன் தான். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இது எதுவுமே புரியாது. இவங்க எல்லாருமே கடைசியில் கணக்கு வழக்கம் முடிச்சிருவாங்க. கொஞ்சமாக அப்பாவோட அறிமுகம் கிடைக்கும். ஆனால் முயற்சிக்கான நேரம் எதுவுமே இருக்காதனால அவங்க யாரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அந்த தர்மம் எப்போ வருமோ அப்போ தான் அவங்களும் வருவாங்க. சிலர் பாபாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்களாம், பாபா இன்னைக்கு என்னோட நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு, நான் ரொம்ப வாடி போயிட்டேன், அதனால உங்களை நினைக்கல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு பாபா சொல்லுவாங்களாம், குழந்தை நீ என்னை நினைக்க மறந்துட்ட குழந்தை, அதனால தான் குழந்தை நீ வாடி போயிட்ட அப்படிங்கிறானாம். எப்படி சொல்கிறாரு பாருங்க, உண்மை அதுதான். நம்ம வாடி போனனால பாபாவை மறக்க கிடையாது, நம்ம பாபாவை மறந்துட்டோம், ஏதோ ஒரு விகாரம் உள்ளே வந்துருச்சு அதனால பாபாவை மறந்துட்டோம், இதுதான் உண்மை. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்குள்ளே நம்ம வாடி போயிட்டோம் அப்படின்னாவே பாபாவை மறந்துட்டோன்னு தான் அர்த்தம். பாபாவை நினச்சி பாபாவோட நினைவில் இருந்து கர்மாதித் நிலையை அடையிற வரைக்கும் வந்துட்டு நமக்கு மாயையோட பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எவ்வளோ அதிகமாக பாபாவை நினைக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக பாபாவை நினச்சி கர்மாதித் நிலையை அடையணும்ல, அதுதானே புத்திசாலி குழந்தைகள். பாபா நமக்கு வந்துட்டு தானம் செய்வதற்கான ஞான செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்துருக்குறாரு, ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த குஷியோடு போயிட்டு எல்லாருக்கும் சேவை செய்யணும். அப்பையும் பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தோட நீங்கள் வந்துட்டு அம்பு எய்திங்கன்னா அது தைக்கவே தைக்காது. என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ சேவை பண்ணாலும் சரி, அதனால் நோ யூஸ், டைம் தான் வேஸ்ட்டு. ஒருத்தருக்கு சேவை பண்ணாலும் ஆத்ம பலத்தோட யோக பலத்தோட இறைவன் நினைவனோட சேவை செஞ்சோம்னா ஒரு அம்பு விட்டாலும் அது போய் கரெக்டாக தைக்கும். அதுதான் சேவையில் வெற்றி. அதே மாதிரி வெற்றி கிடைக்கும் பொழுது நிறைய பேருக்கு பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும், சேவையில் வெற்றி பெறணும், அவங்களையும் பாபா குழந்தையாக மாற்றணும் அப்படிங்கிற குஷி எப்போவுமே இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசியில் பாபாவை தவிர வேறு யாருமே நினைவுக்கு வரக்கூடாது, அந்த அளவுக்கு பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அப்போது நம்ம சொர்க்கத்தின் லக்ஷ்மி நாராயணன் ஆகிடுவோம். இங்கே இருக்கிற தேகதாரிகள் யாரையுமே நினைக்காதீங்க, இது எல்லாமே பழைய சரீரம் இல்லையா. அங்கே சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க, ஒருத்தரை ஆத்மான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அங்கே வந்துட்டு மோகத்தை வென்ற குடும்பம் தான் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய குடும்பம். அங்கே மோகத்தை வென்றவர்கள் தான் இருப்பாங்க இல்லையா. இது வந்துட்டு அது நம்ம சரீரம் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ஆத்மா அபிமானிகளின் உலகம், இது தேக அபிமானிகளின் உலகம். அரை கல்பமாக நம்ம வந்துட்டு தேக அபிமானத்திலே இருந்துட்டோம். இதை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆத்ம அபிமானி ஆகணும். இதன் மூலமாக தான் நம்ம ரொம்ப இனிமையானவங்களாகவும் குளிர்ச்சியானவங்களாகவும் ஆக முடியும். இந்த முயற்சி செய்கிறதுல குறைவான பேர் தான் முயற்சி செய்கிறாங்களாம். யாருடைய நினைவும் வரக்கூடாது, பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல குறைவான பேர் மட்டும்தான் முயற்சி செய்கிறாங்களாம். அதுக்காக தான் வந்துட்டு பாபா என்ன நினைவு செய்யுங்க, சாட் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாயா வந்துட்டு சாட் வைக்க கூட விட மாட்டேங்குதான். அப்போ பாருங்கள், சாட் வைக்காது கூட எவ்வளோ பெரிய பாவம். இது கூட மாயா செய்கிற தடை தானே. எல்லோரும் அசால்ட்டாக சொல்லிடுறோம்ல, சாட் வைக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு.
நல்ல சேவாதாரி குழந்தைகளுக்கு பாபா வேலையே கொடுக்கறது இல்லையாம். வேலை சுமையிலிருந்தெல்லாம் அவர் விடுவிச்சிட்றாராம். பாருங்கள் பாபா எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. நினைக்கிறது கூட நாமும் ஆத்மான்னு நினச்சி தந்தையை ஒளிப்புள்ளியாக நினைக்கணுமா. அவரும் ஆத்மா நானும் ஆத்மான்ட்டு அதில் கூட உழைப்பு இருக்கான் பார்த்துக்கோங்க. ஏன்னா உலகத்துக்கே எஜமானராகிறது என்ன சும்மாவா. இங்கே வந்துட்டு இப்போ இந்த கலியுகத்திலேயே வந்துட்டு தேர்தலுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஒரு நாடு ஆள்றதுக்கு இவ்வளோ சண்டைகள் நடக்குது. அங்கே முழு உலகத்துக்கே எஜமானராக போகிறோம், சொர்க்கத்துக்கே. அப்போது உழைப்பு வேணும்ல. இந்த கவலை மனசில் இருந்துச்சுன்னா வேலைக்கு போகிறவங்க லீவ் போட்டு கூட சேவை செய்வாங்களாமா. அப்போ புத்திசாலி குழந்தைங்க எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்குமே துக்கம் கொடுக்காம தானும் குளிர்ச்சியாகி மற்றவங்களையும் குளிர்ச்சியாக்கி உயர்ந்த சேவை செய்கிறதுனால நிறைய பாக்கியம் உருவாக்கிக்கிட்டே போகிறாங்களாமா. இதெல்லாம் புரிஞ்சுக்காத குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பாக்கியத்தில் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். சில குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒன்று இல்லைன்னா 2 மணி நேரம் நினைவு செய்கிறாங்களாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, யோகத்தில் இருக்கேங்கிற பேரில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்களாம். அது தூக்கம்னு கூட சில குழந்தைகள் இன்ன வரைக்குமே தெரியலையாம். அப்போ யோகத்தில் முழு கவனம் வைக்கணும், விழிப்புணர்வில் இருந்து யோகம் வைக்கணும். பாபா கூட தூங்கிடக்கூடாது. மாணவ வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கலியுகத்திலே வந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நமக்கு அந்த மாணவ வாழ்க்கை இப்போ கிடச்சிருக்கு. நமக்கு கிளாஸ் எடுக்கிறவர் இறைவன் அப்படிங்கிற போதை எப்போவுமே இருக்கணும். இதை மட்டும் மறந்தே விடக்கூடாது. நீங்கள் கர்ம யோகி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை கண்டினியூ பண்ணுங்கள். விகாரம் இல்லாத தொழில் வேலை எல்லாமே செய்யலாம். சிலர் நினச்சிட்றாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுன்ட்டு. இது சந்நியாசம் கிடையாது. நீங்கள் எப்போ குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம், எல்லா வேலைகளுமே செய்யலாம். கூடவே பாபாவை நினச்சிக்கணும். அதிகமாக தூங்காதீங்க, தூக்கத்தை குறைச்சிக்கோங்க, சேவை செய்யுங்க. ஏன்னா நினைவின் மூலம் தானே வருமானம் உண்டாகும். தூங்கிட்டோம்னா நினைவு இருக்காதுல்ல, வருமானம் அங்கே தானே இருக்குது. ஸோ தூங்குறத குறைச்சிக்கிட்டு வேலை செய்யும் பொழுதெல்லாம் இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இந்த கலியுக வருமானத்துக்காகவே நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்குறாங்க, டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டு. அந்த மாதிரி நைட்டு தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு நினைவில் உட்காரணுமா. பகலில் வந்துட்டு வேலையே இல்லை, என்னால் டைம் இல்லை, நினைக்க முடியலேன்னு சொல்கிற குழந்தைங்க நைட்டில் டைம் ஒதுக்கி பாபாவை நினைக்கணுமா. அதுவும் கண்டிப்பாக பண்ணணுங்கிறாரு பாபா. யாருக்காவது பந்தனம் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் உள்ளவங்க இந்த ஞானத்துக்கு யாராவது தடை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லலாமா, எனக்கு வந்துட்டு அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிது, அது வந்துட்டு என்னுடைய உரிமை, அதை தடுக்க முடியாது, நான் வந்துட்டு அப்பா விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தைரியம் வேண்டும். முடிஞ்சால் அரசாங்கத்துக்கு புரிய வைக்கலாம். அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் நமக்கு தெரியும்னா அவங்க ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விநாசம் நடக்க போகுதுன்னு சொல்லி முகாம்கள்லாம் ஏற்படுத்துகிறோம்னா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஏன்னா விநாசத்தை தடுக்க முடியாது இல்லையா. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மலை சரிவுகள்லாம் ஏற்படும் பொழுது அதிகமான வானிலையில் கண்டுபிடிக்கிறாங்க அதிகமான மழை பெய்யும் அப்படின்ட்டு. விநாசத்தை தடுக்க முடியாது இல்லை. அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு அப்புறம் தான் படுத்த முடியும். ஆனால் அந்த இடத்துலையும் விநாசம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், மரணத்தை வந்துட்டு தடுக்க முடியாது இல்லையா. அதை புரிய வச்சு விநாச காலத்தில் எப்படி ஆத்மாவை பாதுகாக்கிறது, எப்படி சத்கதி அடிக்கிறது, இதெல்லாம் புரிய வச்சோம்னா மக்களுக்கு அதுதான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்துட்டு நாம் எதுக்காக வந்திருக்கோங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். இங்கே வந்த பிறகு வந்துட்டு நம்ம தேகதாரிகளை நினைவு செஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட தேக அபிமானத்தில் போயிட்டு சண்டையிட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்மளுடைய மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் இழக்கிறோம் இல்லையா. பாபா கோவப்படுறவங்க பக்கம் திருப்பி கூட பார்க்க மாட்டாராம். சேவை செய்கிறவங்க கிட்ட அன்பு இருக்குதாமா, இருந்தாலுமே வந்துட்டு அந்த தேக அபிமானம் நடத்தையில் தெரிஞ்சிடுதாமா. என்ன நினைவு செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மலராவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க பாபா. நம்ம மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, மனசுக்குள்ளே பாபாவோட நினைவு மட்டும்தான் வரணும். எலும்பு தேவை சேவை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. இந்த விஷயங்கள்லாம் புத்தியில் இல்லாதனால ஒருத்தர் மற்றவங்கள வெறுத்துட்டு சிலர் பாபாவையே கூட வெறுத்துட்டு போயிடுறாங்களாம். இப்படிப்பட்டவங்க என்ன பதவி அடைவாங்க, உங்களுக்கே காட்சி தெரியும் அவங்கவுங்களுக்கு. அப்போ யோசிப்பாங்களா, ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா நம்ம என்னப்பா பண்ண முடியும். அழகான முரளி கொடுத்த பாபாவுக்கு காலை வணக்கம். ஓம் சாந்தி.